ஹே ஆல். ஸோ கொஞ்சம் கோல்டாக இருக்குது. ஸோ அதனால் வாய்ஸ் கொஞ்சம் வியர்டாக தான் இருக்கும். ஸோ இது ஒரு ரேண்டம் டேவோட டின்னர் விலாக் தான். ஸோ அன்றைக்கி வந்து வேர்க்கடலை தக்காளி சட்னி தான் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு கடாயில் வெள்ளைப்பூடு, புளி, வரமிளகா, வேர்க்கடலை, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வறுத்துட்டு, அது கூடவே ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. கூட கொத்தமல்லி தழை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டால் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா வறுந்ததுக்கப்புறம் மிக்சியில் அடித்து இதுக்கு வந்து தாளிப்பு கொடுத்துட்டிங்கன்னா ஒரு சூப்பரான சட்னி வந்து ரெடி ஆயிரும். ஸோ இது வந்து என் ஹஸ்பண்ட்க்கு மட்டும்தான். எனக்கு வந்து வீட்டிலேருந்து அம்மா வந்து மட்டன் பிரியாணி கொஞ்சம் கொடுத்து விட்டுருந்தாங்க. என்னடா டின்னருக்கு மட்டன் பிரியாணியான்னு யோசிக்கலாம். பட் பிரியாணிக்கு நேரங்காலம் ஏதில்லை. ஸோ நான் வந்து பிரியாணி சாப்பிட்டேன். என் ஹஸ்பண்ட்க்கு தோசை பண்ணி கொடுத்தாச்சு. பாப்பாவும் தம்பியும் சாப்பிட்டு தூங்கிட்டாங்க. என் ஹஸ்பண்ட் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வெஜ், எனக்கு நான்வெஜ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.